பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு அவ்யத்தவாணி, அதனாலதான் குஷியின் கடலில் மூழ்கி போயிட்டேன். அப்பா கூட குஷியா இருக்கணும், குஷியின் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சிஸ்டர், இன்னைக்கு வாசிக்கலாம் முரளிய. மகா வாக்கியங்களை கேட்போம். 2/2/2025 ரிவைஸ்டு டேட்டு 31/12/2003. அதான் சொல்லியிருக்காரு 2000க்கு பிறகு. காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். இந்த ஆண்டில் நிமித்தம் மற்றும் நிர்மான் பணிவுள்ளவர் ஆகி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள் மற்றும் அகண்ட மகாதனியாகுங்கள் அப்படின்னு அப்போ அந்த தலைப்புல கொடுத்துருக்காங்க பிரதர். ஆமா, நிமித்தமாகுங்க, பணிவுள்ளவராக ஆகுங்க, அதன் மூலமா சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க. அடுத்த என்ன சொன்னாரு? அகண்ட மகாதானி. ஆமா, அகண்ட மகாதானி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்மான் நிமித்தம் நிர்மான் அகண்ட மகாதானி. இன்று அநேக புஜங்கள் கொண்ட பாப்தாதா தம்முடைய நாலாபுரம் உள்ள புஜங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சில புஜங்கள் சாக்காரத்தில் முன்னால் இருக்கிறார்கள் மற்றும் அநேக புஜங்கள் சூட்சும ரூபத்தில் காணப்படுகிறார்கள். பாப்தாதா தம்முடைய அநேக புஜங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். புஜங்கள் அனைவரும் நம்பர்வார், மிகவும் ஆல்ரவுண்டர், எவர் ரெடி, கட்டளைப்படி நடக்கும் கீழ்ப்படிதலான புஜங்களாக உள்ளனர். பாப்தாதா சமிக்கை கொடுக்கிறார் என்றால் வலதுகரமாக இருப்பவர்கள் சொல்கிறார்கள், ஆம் பாபா, ஆஜர் பாபா, இப்போதே பாபா. அத்தகைய இனிமையான குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு எவ்வளவு குஷி ஏற்படும். பாப்தாதாவுக்கு மிக ஆன்மீக பெருமை உள்ளது. பாப்தாதாவை தவிர வேறு எந்த ஒரு தர்ம ஆத்மாவுக்கு அல்லது மகான் ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட மற்றும் இவ்வளவு சகயோகி புஜங்கள் கிடைப்பது இல்லை. பாருங்கள், முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள், இந்த மாதிரி புஜங்கள் யாருக்காவது கிடைத்திருக்கிறார்களா? ஆக ஒவ்வொரு புஜத்தின் விசேஷத்தாவை பார்த்து கொண்டிருக்கிறார். முழு உலகத்தில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷ புஜங்கள் நீங்கள், பரமாத்மா சகயோகி புஜங்கள் பாருங்கள். இன்று இந்த ஹாலில் கூட எத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள்? இன்று ஹாலில் 18,000க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் அமர்ந்துள்ளனர். அனைவரும் தங்களை பரமாத்மா புஜங்களாக அனுபவம் செய்கிறீர்களா? பெருமிதம் உள்ளதில்லையா அப்படின்னு. ஆமா, அதாவது பரமாத்மா வந்திருக்காரு, தன்னுடைய புஜங்களை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றது. புஜங்கள்ன்றது குழந்தைகளை தான். அநேக புஜங்கள் இருக்காங்க, சிலர் சாக்காரத்துல இருக்காங்க, சிலர் சூட்சுமத்துல இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதாவது பக்கத்துல இருக்கவங்க, மதுபன்ல இருக்கவங்க சாக்காரத்துல இருக்காங்க, சூட்சுமத்துல பாபாவை நினைவு செய்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க சூட்சும ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப புஜங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, எவரடியா இருக்காங்க, ஆல்ரவுண்டரா இருக்காங்க, இப்படிப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அதுலயும் வலதுகரமா இருக்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆம் பாபா, ஆஜர் பாபா, இப்போதே பாபா, செய்கிறோம் பாபா அப்படின்னு கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்காங்களாம் குழந்தைங்க. இப்படிப்பட்ட குழந்தைங்க, இப்படிப்பட்ட புஜங்கள் முழு கல்பத்துல எந்த ஒரு தர்ம பிதாவுக்கோ, எந்த சாது சன்னியாசிகளுக்கோ, எந்த குருமார்களுக்கோ இப்படிப்பட்ட புஜங்கள் கிடைக்கல அப்படின்றாரு. இப்படிப்பட்ட குழந்தைகள் கிடைக்கல, இப்படிப்பட்ட சிஷியர்கள் யாருக்கும் கிடைக்கல, இப்படிப்பட்ட மாணவர்கள் யாருக்கும் கிடைக்கல அப்படின்றத சொல்றாரு பாபா. இத நினைச்சு பாபாவுக்கு எனக்கே குஷி ஏற்படுது அப்படிங்கிறாரு. அப்புறம் 18,000 பேரு வந்திருக்காங்க. அதாவது மதுவன் ஆளுக்கு. உங்களுக்கும் அந்த அளவுக்கு போதை இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க பரமாத்மாவின் புஜங்கள், பரமாத்மாவின் உதவியாளர்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த ஆன்மீக போதையிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். பாப்தாதாவுக்கு குஷி நாலாபுரங்களில் இருந்தும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அனைவரும் வந்து சேர்ந்துள்ளனர். ஆனால் புத்தாண்டு எதை நினைவுபடுத்துகிறது? புதிய யுகம், புதிய பிறவி. எவ்வளவு அதிகம் பழைய கடைசி பிறவியோ அவ்வளவு புதிய முதல் பிறவி எவ்வளவு அழகாக உள்ளது. பழைய கடைசி பிறவி, புதிய முதல் பிறவி எவ்வளவு அழகாக உள்ளது. இவர் ஷியாம், அவர் சுந்தர். தெளிவாக, இவ்வளவு தெளிவாக எப்படி இன்றைய நாள் பழைய ஆண்டும் கூட தெளிவாக உள்ளது மற்றும் புத்தாண்டும் முன்னால் தெளிவாக உள்ளது. அதுபோல் தங்கள் புதிய யுகம், புதிய பிறவி தெளிவாக முன்னால் வருகிறதா? இன்று கடைசி பிறவியில் இருக்கிறீர்கள், நாளை முதல் பிறவியில் இருப்பீர்கள். தெளிவாக உள்ளதா? முன்னால் வருகிறதா? ஆரம்பத்தில் இருந்த குழந்தைகள் பிரம்மா பாபாவை அனுபவம் செய்தார்கள்.
பிரம்ம பாபாவுக்கு அவருடைய புதிய பிறவியின் ராஜ்யம், புதிய தெய்வீக சரீர ரூப ஆடை சதா தனக்கு முன்னால் ஹேங்கரில் தொங்கிக் கொண்டே இருந்தது. சதா ஹேங்கரில் தொங்கிக் கொண்டு இருப்பதாக தென்பட்டது. பாபாவை சந்திப்பதற்காக சென்ற குழந்தைகள் அனுபவம் செய்தார்கள். பிரம்ம பாபாவின் அனுபவம் இருந்தது. இன்று முதியவனாக இருக்கிறேன், நாளை நான் சிறு குழந்தையாக ஆவேன். நினைவுள்ளது இல்லையா? பழையவர்களுக்கு நினைவுள்ளதா? இன்று மற்றும் நாளை என்ற விளையாட்டை போலத்தான் அவ்வளவு தெளிவாக வருங்காலம் அனுபவம் ஆக வேண்டும். இந்த சுயராஜ்ய அதிகாரி, நாளை உலக ராஜ்ய அதிகாரி. நஷா உள்ளதா பாருங்கள். இன்னும் 2 வரி இருக்கு, படிச்சிருவா. நஷா உள்ளதா பாருங்கள். இன்று குழந்தைகள் கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளனர். ரீட்ரீட்டுக்கு வந்துள்ள இரட்டை வெளிநாட்டின் சிறு குழந்தைகள் கிரீடம் அணிந்துள்ளனர். அப்போது நஷா உள்ளதா? கிரீடம் அணிவதில் என்ன நஷா உள்ளது? இவர்கள் ஃபரிஸ்தாக்களின் நஷாவில் உள்ளனர், கையெழுத்து கொண்டுள்ளனர். நாங்கள் நஷாவில் இருக்கிறோம். சொல்லுங்க. அதாவது புது வருஷம் இல்லையா, 31ஆம் தேதி வந்திருக்காரு. இன்னைக்கு பழைய ஆண்டு, நாளைக்கு புது ஆண்டு இல்லையா, அதுக்காக உதாரணம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பழைய ஆண்டு, நாளைக்கு புது ஆண்டு. இன்னைக்கு பழைய பிறவில இருக்கீங்க, 84வது பிறவி இறுதி பிறவில இருக்கீங்க. நாளைக்கு முதல் பிறவிக்கு போக போறீங்க இல்லையா. அப்ப புது வருஷத்தின் ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. இது பழைய யுகம், அது புது யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பிரம்மா பாபாவுக்கு அனுபவம் இருந்துச்சு? இன்னைக்கு நான் ஷியாமா இருக்கேன், நாளைக்கு சுந்தராரா மாறிடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு முதியவனா இருக்கேன், நாளைக்கு சிறு குழந்தையா மாறிடுவேன் அப்படிங்கிற அந்த நசா இருந்துச்சு இல்லையா. அதுதான் தன்னுடைய ஹேங்கர்ல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹேங்கர்ல தொங்கிட்டு இருந்தது மாதிரி குழந்தைங்க அனுபவம் செய்தாங்க, பிரம்மா பாபா அனுபவம் செய்தார். இன்று மற்றும் நாளையின் விஷயத்த சொல்றாரு அப்பா. ஹேங்கர்ல என்ன தொங்கிட்டு இருந்துச்சு? புது உலகத்தின் அந்த ராஜ்யம் ஞாபகம் இருந்துச்சு, புது பிறவியின் ஞாபகம் இருந்துச்சு, அந்த தேவதா சரீரம் இருக்கு இல்லையா, அந்த நினைவுலயே பிரம்மா பாபா இருந்தார். அதே குழந்தைகளையும் அனுபவம் செய்ய வச்சார். அதே தான் சொல்றாரு, ஹேங்கர்ல தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அதே போல நீங்களும் அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்க, நாளைக்கு எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இப்ப ரிட்ரீட் வந்திருக்க குழந்தைங்க தலையில கிரீடம் வச்சிருக்காங்களாம். அப்ப நீங்களும் அதே நசால இருக்கீங்களா? இப்ப சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்க, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக போறீங்கன்ற நசா இருக்குதா? அவங்களும் சொல்றாங்களாம், ஆமா பாபா நாங்க நசால இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாசிங்க. ஆக இந்த ஆண்டில் என்ன செய்வீர்கள்? புத்தாண்டில் என்ன புதுமை செய்வீர்கள்? ஏதேனும் பிளான் உருவாக்கி இருக்கிறீர்களா? புதுமை என்ன செய்வீர்கள்? ப்ரோக்ராமும் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். லட்சமும் செய்திருக்கிறீர்கள், 2 லட்சமும் செய்திருக்கிறீர்கள். புதுமை என்ன செய்வீர்கள்? இன்றைய மனிதர்கள் ஒரு பக்கம் சுய பிராப்திக்காக இச்சை கொண்டுள்ளனர், ஆனால் தைரியமற்றவராக உள்ளனர். கேட்க விரும்பவும் செய்கின்றனர், ஆனால் கேட்ட பிறகு அது போல் ஆவதற்கான தைரியம் இல்லை. அத்தகைய ஆத்மாக்களை மாற்றுவதற்காக முதலிலோ ஆத்மாக்களுக்கு தைரியம் என்ற ரெக்கை கொடுங்கள். தைரியம் என்ற ரெக்கைக்கு ஆதாரம் அனுபவமாகும். அனுபவம் செய்வீங்கள். அனுபவம் என்பது அத்தகைய ஒரு பொருள். கொஞ்சம் துளி கிடைத்த பிறகு அனுபவம் செய்தால் அனுபவத்தின் ரெக்கை என்று சொல்லுங்கள், அல்லது அனுபவத்தின் கால் என சொல்லுங்கள். அதன் மூலம் தைரியத்துடன் அவர்களால் முன்னேறி செல்ல முடியும். இதற்காக விசேஷமாக இவ்வருடம் நிரந்தரமாக அகண்ட மகாதானி ஆக வேண்டும். அகண்ட இடைவிடாத மகாதானி மனதின் மூலம் சத்கதி சுரூபம் ஆக்குங்கள். மகாதானியாக்கி மனதின் மூலம் வைப்ரேஷன் மூலம் நிரந்தரமாக சக்திகளை அனுபவம் செய்வீங்கள். வாய்மொழி மூலம் ஞான தானம் கொடுங்கள். கர்மத்தின் மூலம் குணதானம் கொடுங்கள். நாள் முழுவதும் மனதால், சொல்லால், செயலால் 3 மூலமாக அகண்ட மகாதானி ஆகுங்கள். இருங்க சிஸ்டர், சொல்லிடலாத. சொல்லுங்க. அது என்னன்னா, முதல்ல இங்க சுய இச்சை இருக்குது. அதாவது மனிதர்களுக்கு சுய பிராப்தி அடையணும், நம்மளும் உயர்ந்த பலன் அடையணும் அப்படின்ற இச்சையெல்லாம் இருக்குது. கேட்கவும் செய்யறாங்க, ஆனா அதன்படி நடக்கிறதுலதான் உங்களுக்கு சிரமம் இருக்குது, தைரியம் இல்லாதவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியத்தின் ரெக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. தைரியத்தின் ரெக்கைங்கிறது என்னது? அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தைரியத்தின் ரெக்கை அனுபவம். உங்களுக்கு அனுபவம் செய்ய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரெக்கை கொடுத்தது மாதிரி தான். அப்ப என்ன மாதிரி அனுபவம் செய்ய வைப்பீங்க? அகண்ட மகாதானி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகண்ட மகாதானி அப்படின்னா எப்படி இருக்கணும்? எண்ணம், சொல், செயல் 3க்குமே 3 விஷயத்த சொல்லியிருக்காரு. எண்ணம் எப்படி இருக்கணும்? சக்தி நிரம்பியதா இருக்கணும். அந்த எண்ணத்தின் சக்தியின் மூலமா அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுங்க.
மனதின் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வார்த்தைகள் மூலமா ஞான ரத்தினங்களை தானம் செய்யுங்க. ஞான ஞானத்தை சொல்றோம் இல்லையா, வார்த்தைகள் மூலமா, அது ஞானத்தின் மூலமா வார்த்தைகள் மூலமா அவங்களுக்கு சேவை செய்யுங்க. அடுத்து குணம், கர்மத்தின் மூலமா குணதானம் செய்யுங்க. உங்களுடைய குணத்தை கர்மத்தின் மூலமா வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களும் தைரியம் வச்சு முன்னேறி வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் அகண்ட மகாதானின் பேர். மகாதானினா என்ன? எண்ணத்துல சக்தி நிரம்பியவர்களா இருக்கணும், வார்த்தைகள்ல ஞானம் நிரம்பியவர்களா இருக்கணும், செயல்ல கர்மத்துல குணம் நிரம்பியவர்களா இருக்கணும். அதத்தான் அப்பா சொல்லுவார், ஞானம் குணம் சக்தி இதன் மூலமா சேவை செய்யக்கூடியவங்க தான் மகாதானி அப்படின்னு. சரிங்க சிஸ்டர், சொல்லுங்க. இந்த அனுபவம் செய்ய வச்சீங்கன்னா அவங்க தைரியமுடையவரா ஆவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சேவை செஞ்சிருக்கீங்க, லட்சக்கணக்கான பேர்லாம் பிரஜைகளா உருவாக்கிட்டீங்க. ஆனா வாரிசு குவாலிட்டியை உருவாக்கணும்னா நீங்க மகாதானியாகி அனுபவம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. வாய் மூலம் ஞானம், கர்மத்தின் மூலம் குணம், சக்திக்கு என்ன சொன்னீங்க பிரதர்? மனசு, எண்ணம், மனது, சக்தி. நேற்று கூட சொன்னோம் இல்லையா, யோகத்தின் மூலமா. யோகம் எதுக்குரியது? யோகம் எதுக்குரியது? மனசுக்குரியது இல்லையா? யோகத்தின் மூலமா யோக சக்தி சேமிப்பாகுது இல்லையா? செயல், எண்ணம் மூலமா சக்தி, சொல் மூலியமா ஞானம், செயல் மூலியமா அந்த குணங்கள் தானே. இப்போது தானி இல்லை, எப்போதாவது தான் செய்தோம் என்று அப்படி இல்லை, அகண்ட தானி ஆக வேண்டும் என்ற, ஏனென்றால் ஆத்மாக்களுக்கு அவசியமாக உள்ளது. எனவே மகாதானி ஆவதற்கு முதலில் தனது சேமிப்பு கணக்கை சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் சேமிப்பு கணக்கு எவ்வளவு சதவிகிதம் உள்ளது. தன்னிடம் சேமிப்பு கணக்கு இல்லை என்றால் மகாதானி எப்படி ஆவீர்கள்? மேலும் சேமிப்பு கணக்கை சோதிப்பதற்கான அடையாளம் என்ன? மனம் சொல் செயல் மூலம் சேவையோ செய்தீர்கள், ஆனால் சேமிப்பின் அடையாளம் சேவை செய்யும் போது முதலில் தன்னுடைய திருப்தி, அதோடு கூடவே யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அந்த ஆத்மாக்களிடம் குஷியின் திருப்தி வந்ததா? இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம். அந்த ஞானம் யோகம் சேவைன்னு சொன்னார்ல சிஸ்டர், அது என்னன்னு சொல்லுங்க. அதாவது குணங்களின் தானம், அதாவது சக்திகளை இடைவிடாத அகண்ட மகாதானின்னு சொன்னாரு, அதுவா? அதுக்கு அடுத்து சிஸ்டர், சொரூபமாகுங்கள், மகாதானியாகி மனதின் மூலம் வைப்ரேஷன் மூலம் நிரந்தரமாக சக்திகளை செய்யுங்கள். வாய்மொழி மூலம் ஞான தானம், கர்மத்தின் மூலம் குணங்களின் தானம் கொடுங்கள். நாள் முழுவதும் மனதால் சொல்லால் செயலால் 3 மூலமாக அகண்ட மகாதானியாகுங்கள். சமயத்திற்கு ஏற்றவாறு இப்போது தானி இல்லை, எப்போதாவதுதான் செய்தோம் என்று அப்படி இல்லை, அகண்ட தானி ஆக வேண்டும். ஏனென்றால் ஆத்மாக்களுக்கு அவசியமாக உள்ளது. எனவே மகாதானி ஆவதற்கு முதலில் தனது சேமிப்பு கணக்கை சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் சேமிப்பு கணக்கு எவ்வளவு சதவிகிதம் உள்ளது. தன்னிடம் சேமிப்பு கணக்கு இல்லை என்றால் மகாதானி எப்படி ஆவீர்கள்? மேலும் சேமிப்பு கணக்கை சோதிப்பதற்கான அடையாளம் என்ன? மனம் சொல் செயல் மூலம் சேவையோ செய்தீர்கள், ஆனால் சேமிப்பின் அடையாளம் சேவை செய்யும் போது முதலில் தன்னுடைய திருப்தி, அதோடு கூடவே யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அந்த ஆத்மாக்களிடம் குஷியின் திருப்தி வந்ததா? 2 பக்கமும் திருப்தி இல்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சேவையின் கணக்கில் உங்கள் சேவையின் பலன் சேமிப்பு ஆகவில்லை. முடிஞ்சா? அதான் 2 பக்கமும் சேவை செய்தீங்க, அதன் மூலமா ஏற்படக்கூடிய பிராப்தி என்னன்னா 2 பக்கமும் திருப்தி இருக்கணும். சேவை செய்த நமக்கும் திருப்தி இருக்கணும், சேவையை பெற்றாங்க இல்லையா அவங்க நம்ம மூலமா இந்த குணம், இந்த ஞானம் சக்தி எல்லாத்தையும் அனுபவம் செய்தாங்க இல்லையா, அவங்களும் திருப்தி அடையணும். யார் 2 பேருக்கும் திருப்தி அனுபவம் ஆகல அப்படின்னா அந்த சேமிப்பு கணக்கு குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேமிப்பு குறைவா இருக்கக்கூடாது, அதிகமா இருக்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் அந்த திருப்தி அனுபவம் ஆகணும். இந்த விஷயத்துக்கு கவனம் கொடுங்க அப்படின்னு இருக்க. சரி, அடுத்த வாசிங்க சிஸ்டர். பாப்தாதா அவ்வப்போது குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்கிறார். அப்போது அங்கங்கே முயற்சி அதிகம் உள்ளது, ஆனால் சேமிப்பு பலன் குறைவாக உள்ளது. காரணம் 2 பக்கமும் திருப்தியின் குறைவு. திருப்தி அனுபவம் செய்யவில்லை என்றால் சுயமாக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் சேமிப்பின் கணக்கு குறைந்து விடும். பாப்தாதா சேமிப்பு கணக்கை மிக சுலபமாக அதிகரிப்பதற்கான தங்க சாவியை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாவி எது என்பது உங்களுக்கு தெரியும், கிடைத்திருக்கிறது இல்லையா? சகஜமாக சேமிப்பு கணக்கை நிறைப்பதற்கான தங்க சாவி எந்த ஒரு மனம் சொல் செயல் எளிதில் சேவை செய்தாலும் அச்சமயம் ஒன்று தனக்குள் நிமித்த உணர்வின் நினைவு, நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு, சுப உணர்வு, நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு, சுப உணர்வு, ஆத்மீக சிநேகத்தின் உணர்வு, இந்த உணர்வின் ஸ்திதியில் நிலைத்து இருந்து
சேவை செய்வீர்களானால் சகஜமாக உங்கள் இந்த உணர்வினால் ஆத்மாக்களின் பாவனை பூர்த்தியாகிவிடும். இன்றைய மனிதர்கள் ஒவ்வொருவரின் உணர்வும் என்னவாக உள்ளது என்பதை குறித்து கொள்கிறார்கள். எந்த நிமித்த பாவத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அபிமானத்தின் உணர்வோடு செய்கிறார்களா என பார்க்கிறார்கள். அதாவது நம்மள எப்படி செய்யறோம்னு பாக்குறாங்க. அபிமானம் இருக்கா இல்ல உள்ள உணர்வு நல்லா வருமானு பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆமா, சொல்லலாமா சிஸ்டர்? ஒரு வரி தான் இருக்கு, படிச்சிருவா. 2 வரி தான் இருக்கு. இங்கே நிமித்த உணர்வு உள்ளதோ அங்கே பணிவின் உணர்வு தானாகவே வந்துவிடும். எனவே சோதித்து பாருங்கள், என்ன சேமிப்பாகி இருக்கிறது, எவ்வளவு சேமிப்பாகி இருக்கிறது. ஏனென்றால் இச்சமயம் தான் சேமிப்பதற்கான யுகம். பிறகு முழு கல்பமும் சேமிப்பின் பிராலப்தம். சொல்லுங்க. அதாவது திருப்தி அனுபவமா இருக்கான்னு முதல்ல கேட்டாரு. 2 பக்கம் திருப்தி அனுபவம் ஆகணும். திருப்தி அனுபவம் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு அப்பா சொல்றாரு இதுல. இந்த திருப்தி அனுபவம் ஆகிறதுக்கு, இந்த எண்ணம் சொல் செயல் மூலம் திருப்தி அனுபவம் ஆகிறதுக்கு, அதிகமா சேமிப்பு கணக்கு அதிகமா சேமிக்கிறதுக்கு தந்தை கிட்ட ஒரு தங்க சாவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த தங்க சாவி என்ன அப்படின்னா, நிமித்த உணர்வோடு சேவை செய்யறது, பணிவு தன்மையின் உணர்வோடு சேவை செய்யறது, சுப உணர்வோடு சேவை செய்யறது. அடுத்து ஆத்மீக உணர்வு, ஸ்நேகத்தின் உணர்வு, ஆத்மா சகோதரன் என்னுடைய சகோதரன்ற உணர்வோடு சேவை செய்தீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு கணக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் அந்த தங்க சாவி அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? இதுதான் இந்த சங்கம யுகம் தான் இந்த சேமிப்பு கணக்கை அதிகரிக்கிறதுக்கான யுகம். மற்ற எல்லா யுகமும், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம் எல்லாமே என்ன ஆகுது? இந்த சேமிப்பு கணக்கினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய யுகம். பலனை அனுபவிக்கக்கூடிய யுகம் தான். ஆனா சேமிக்க வேண்டிய நேரம் சங்கம யுகம் மட்டும்தான். அதனால இப்பவே சேமிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் அப்பா தங்க சாவி கொடுத்துருக்கேன் இல்லையா? நிமித்தமா இருங்க, பணிவா இருங்க, சுப உணர்வோடு இருங்க, ஆத்மீக ஸ்நேகத்தோடு சேவை செய்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு அதிகமாகும் சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். ஒவ்வொரு ஆண்டும் என்ன சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும்? அவரவர் சேமிப்பு கணக்கை சோதித்து பாருங்கள். செக்கரும் சோதிப்பவராகுங்கள், மேக்கரும் உருவாக்குபவராக, செக்கரன் மேக்கர் உருவாக்குவராகுங்கள். ஏனென்றால் சமீபத்தின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் அனைவரும் பாப்தாதாவிடம் உறுதிமொழி கொடுத்து இருக்கிறீர்கள். நான் பாபாவுக்கு சமமாக ஆவேன் உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? யார் உறுதி எடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பக்காவாக செய்திருக்கிறீர்களா அல்லது சதவிகிதத்திலா பக்காவா செய்திருக்கிறீர்களா இல்லையா? ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக கணக்கு சேமிப்பு வேண்டும் இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் பிரம்மா பாபாவின் விசேஷ சரித்திரம் என்ன பார்த்தீர்கள்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொன்னேனா, பாபா சொன்னாரா, நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படி இல்லை. பாபா செய்து கொண்டிருக்கிறார். யாருடன் சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள்? பாபாவுடன் சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நான் என்பது இல்லாமல் அது அறியாத ஒன்றாக இருந்தது என்பதை பார்த்தீர்கள் இல்லையா? பார்த்தீர்களா? ஒவ்வொரு முரளியிலும் பாபா பாபா என்று எத்தனை தடவை நினைவுபடுத்துகிறார். ஆக சமமாக ஆவது என்பதன் அர்த்தமே முதலில் நான் என்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். முன்பு கேட்டீர்கள், பிராமணர்களின் நான் என்பதும் கூட மிகவும் ராயலானது. நினைவிருக்கிறது இல்லையா? சொல்றீங்களா? அந்த பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகணும். நீங்க இப்ப பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகணும் அப்படின்னா முதல்ல நான்கிற உணர்வை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்னேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னாரா? பாபா சொன்னார் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் செய்தேன் அப்படின்னு பிரம்மா பாபா சொன்னாரா? இல்ல, பாபா செய்ய வச்சிட்டு இருக்கார் அப்படின்னு தான் பாபா சொன்னார், பிரம்மா பாபா சொன்னார். யாரை சந்திக்கிறதுக்காக குழந்தைங்க வந்திருக்காங்க? பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்னைய சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு அப்படி பாபா சொல்ல இல்லையா? அப்ப அந்த நான்கிற உணர்வை முடிச்சிடுங்க. இதுதான் பிரம்மா பாபாவுக்கு சமமாகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர் வாசிங். செக்கராங்க மேக்கராங்கன்னு சொல்லியிருந்தார் முதல்ல. அந்த அனுபவம் மற்றும் அந்த இது சேமிப்பு கணக்கு இருக்குது இல்லையா? அதுல செக் பண்ணுங்க, உருவாக்கக்கூடியதை உருவாக்குங்க, சோதனை செய்ய வேண்டியது சோதனை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தார். இப்ப பிரம்ம பாபா விஷயத்த சொன்னார். நான்கிற உணர்வை முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பாபா பாபாங்கிற உணர்வுலயே பிரம்ம பாபா இருந்தாரு. அவருக்கு சமமா நீங்களும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வாசிங்க சிஸ்டர். மிகவும் ராயலானது நினைவிருக்கிறது இல்லையா? சொல்லி இருக்கிறார் இல்லையா?
ம். பாப்தாதா வெளிப்பட, அதாவது பிரத்யட்சம் வேண்டும் என அனைவரும் விரும்புகிறார்கள். ம். பாப்தாவை வெளிப்படுத்த வேண்டும், அதற்கான பிளான் நிறைவே செய்கிறீர்கள், நல்ல பிளான்களை உருவாக்குகிறீர்கள். ம். பாப்தாதா குஷி அடைகிறார். ஆனால் இந்த ராயல் ரூபத்தில் நான் என்பது பிளான் செய்வதில் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் சதவிகிதத்தை குறைத்து விடுகிறது. ம். அதான் சிஸ்டர் முக்கியம். சேவையில வெற்றி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த நான்கிற உணர்வு தான். நான்கிற உணர்வு தான் உங்களை திட்டமிடுறதுலயும் வெற்றி அடைய வைக்கிறதுலயும் சதவீதத்துல கொண்டுட்டு வந்துருது. சதவீதத்தையே குறைச்சு விட்டுருது அப்படின்றார். நான்கிறது அபிமானம். அபிமானத்தோட இருந்தீங்க அப்படின்னா எங்க உங்களுக்கு பணிவுத்தன்மை வரும்? நிமித்த உணர்வோட இருந்தா தானே பணிவுத்தன்மை வரும். பணிவுத்தன்மையோட சேவை செய்தானே சேமிப்பு கணக்கு உருவாகும். பணிவே இல்ல நான்கிற அபிமானத்துல சேவை செய்தீங்கன்னா அங்க சேமிப்பு கணக்கு உருவாகாது, சதவீதத்துல போயிரும்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். ம். என்பது, ஆனால் இந்த ராயல் ரூபத்தில் நான் என்பது பிளான் செய்வதில் வெற்றி பெறுவதில் கொஞ்சம் சதவீதத்தை குறைத்து விடுகிறது. இயல்பான சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்க வேண்டும். நான் என்பது இருக்கக்கூடாது. பாப்தாதா செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜெகதம்பாவுக்கு இதே விசேஷ தாரணை இருந்தது. ஜெகதம்பாவின் ஸ்லோகம் நினைவிருக்கிறதா? பழையவர்களுக்கு நினைவிருக்கிறதா? சொல்லுங்கள். ஹூக்கமி ஹூக்கம் சலா ரஹா ஹை, கட்டளை இடுபவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. கட்டளை இடுபவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், அதாவது செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்மா பாபா சொல்லுவாரு. ஜெகதம்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கட்டளை இடுபவர் அவர் தான், சிவபாபா தான் கட்டளை இடுபவர், உங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயத்த தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்க மாமா. அதுக்காக சொல்றாரு. அவங்களுடைய ஸ்லோகனும் ஞாபகம் இருக்குதான், இப்படி இருந்தா கூட நிமித்த பாவனையோட இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அப்ப பணிவுத்தன்மை இருக்கும். சரி வாசிங்க. கட்டளையிடுபவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஜெகதம்பாவின் விசேஷ தாரணையாக இருந்தது. எனவே நம்பர் பெற வேண்டும், சமமாக வேண்டுமானால் நான் என்பது முடிந்து விட வேண்டும். வாயிலிருந்து தானாகவே பாபா பாபா என்ற சொல் வெளிப்பட வேண்டும். கர்மத்தில் உங்கள் முகத்தில் பாபாவின் மூர்த்தி வெளிப்பட வேண்டும். பாப்தாதா இந்த ராயல் ரூப நான் நான் என்ற பாடலை அதிகம் கேட்கிறார். நான் என்ன செய்தேனோ அதுதான் சரி, நான் என்ன யோசித்தேனோ அதுதான் சரி, அதுதான் நடந்தாக வேண்டும். இந்த நான் என்பது ஏமாற்றிவிடும். யோசியுங்கள், சொல்லுங்கள். ஆனால் நிமித்த மற்றும் நிர்மான் பணிவு உணர்வுடன் பாப்தாதா இதற்கு முன்பும் ஓர் ஆன்மீக ட்ரில் கற்று தந்துள்ளார். என்ன ட்ரில்? அவ்வப்போது எஜமான், அவ்வப்போது பாலகன். பாலக் மாலிக்னு சொல்வார்ல, அது சொல்றாரு. ஆலோசனை சொல்வதில் எஜமான் தன்மை, பெரும்பாலோர் மூலம் இறுதி செய்த பிறகு குழந்தை தன்மை. இந்த எஜமான் மற்றும் குழந்தை, இந்த ஆன்மீக ட்ரில் மிக மிக அவசியம். பாப்தாதாவின் போதனைக்கான 3 சொற்களை மட்டும் நினைவு வையுங்கள். அனைவருக்கும் நினைவிருக்கிறதா? மனதில் நிராகாரி, சொல்லில் நேர் அகங்காரி, கர்மத்தில் நேர் விகாரி. எப்போதெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ அப்போது நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருங்கள். சங்கல்பம் இருங்க சிஸ்டர், நான் பெருசா போய்கிட்டு இருக்காது. அது என்னன்னா பாத்தீங்களா, விட்டுட்டேன். படிக்கிறேன். எங்க இருந்து படிக்க? இருங்க சிஸ்டர். சரி படிங்க சிஸ்டர். இதுக்கு முன்னாடி நான் என்பது ஏமாற்றிவிடும். யோசியுங்கள், சொல்லுங்கள். ஆனால் நிமித்தம் மற்றும் நிர்மான் பணிவு உணர்வுடன் பாப்தாதாவிற்கு இதற்கு முன்பும் ஒரு ஆன்மீக ட்ரில் கற்று தந்துள்ளார். அதுக்கு முன்னாடி சிஸ்டர், அதுக்கு முன்னாடிங்களா? அதாவது முடிந்து விட வேண்டும். வாயிலிருந்து தானாகவே பாபா பாபா என்ற சொல் வெளிப்பட வேண்டும். ஜெகதம்பாவின் விசேஷ தாரணை. அடுத்து கர்மத்தில் உங்கள் முகத்தில் பாபாவின் மூர்த்தி வெளிப்பட வேண்டும். பாப்தாதா இந்த ராயல் ரூப நான் நான் என்ற பாடலை அதிகம் கேட்கிறார். நான் என்ன செய்தேனோ அதுதான் சரி, நான் என்ன செய்தேனோ, நான் என்ன யோசித்தேனோ அதுதான் சரி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் சரி, நான் என்ன செய்யறேனோ அதுதான் சரின்னு இப்படி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நானை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நான் இருக்குது. இது என்னன்னா, இது சேவைக்காக பாபா சொல்றாரு. நான் மாற வேண்டும், சுயமாற்றம் கொண்டுட்டு வர வேண்டும், அந்த நான் இருக்குது பாத்தீங்களே, அதை வச்சுக்கிடணும். இது சேவைக்காக பாபா சொல்றாரு. புருஷார்த்தத்துக்காக நான்கிற விஷயம் நமக்கு எப்பவுமே தாரணையில இருக்கணும். நான் மாற வேண்டும், நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த நான் புருஷார்த்தத்துக்காக இருக்கணும். இது சேவைக்காக பாபா சொல்றாரு. நான் யோசிக்கிறது தான் சரி, நான் செய்யறது தான் சரி, நான் என்ன திட்டமிடுறேனோ அதுதான் சரின்றதை இந்த நானை முடிச்சிருங்க. இந்த நான்கிற உணர்வு தான் சேவையில வெற்றியை உண்டாக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆத்மா, நான் மாற வேண்டும் அப்படிங்கிற நான் புருஷார்த்தத்துக்காக சொல்லுவார். அந்த 2 விஷயத்தை அங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து வாசிங்க சிஸ்டர்.
இந்த மாலிக் பாலக் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா? ம். அந்த ம். பாலக் மாலிக் வந்து என்னன்னா எஜமானன் மற்றும் அதாவது குழந்தை. இந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ம், மாலிக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த ஆலோசனை கொடுக்குறோம் இல்லையா? சேவையில இந்த மாதிரி சேவை செய்யுங்க அப்படின்ற ஆலோசனை செய்யும் போது நீ மாலிக்காகி உங்களோட கருத்துக்களை தைரியமா சொல்லணும். ஆனா பெரும்பாலானவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த விஷயத்த அப்படியே ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவைக்காக ம். பெரியவங்களாம் முடிவெடுப்பாங்க. எல்லாரும் குழுவா அமர்ந்து கலந்து பேசிதான் சேவை செய்ய முடியும். அப்ப எல்லாருடைய கருத்துக்களை சொல்லும் போது நீங்க மாலிக்காயி சொல்லணும். அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை குழந்தையாயி ஏத்துக்கணும். இதுதான் ட்ரில் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாலிக்காவும் இருக்கணும், பாலக்காவும் இருக்கணும். இந்த ட்ரில் கரெக்டா செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த நிமித்த உணர்வோடு இருப்பீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். பணிவுத்தன்மை வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் பிரம்மா பாபாவுடைய 3 வார்த்தைகளும் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். ஒன்னு என்னது? நிராகாரி, நிரகங்காரி, இன்னொன்னு நிர்விகாரி. எண்ணத்துல எப்பவும் நிராகாரியா இருக்கணும், வார்த்தைகள் எப்பவும் நிரகங்காரியா இருக்கணும், செயல் கர்மத்துல எப்பவும் நிர்விகாரியா இருக்கணும். இந்த விஷயத்தையும் தாரணை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. கர்மத்தில் நிர்விகாரி, எப்போதெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ அப்போது நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து சங்கல்பம் செய்யுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஆனால் இந்த 3 சொற்களை மறக்க வேண்டாம். இந்த சாக்கார ரூபத்தில் 3 சொற்களின் போதனை உங்களுக்கு கிடைத்துள்ள பரிசாகும். ஆக பிரம்மபாபாவிடம் சாக்கார ரூபத்திலும் அன்பு இருந்துள்ளது. இப்போதும் இரட்டை வெளிநாட்டினர் அநேகர் அனுபவம் சொல்கிறார்கள். பிரம்மபாபாவிடம் மிகுந்த அன்பு உள்ளது, பார்த்ததில்லை. ஆனாலும் அன்பு அன்பு உள்ளதா? ஆம், உள்ளது. ஆம், இரட்டை வெளிநாட்டினருக்கு பிரம்மபாபா மீது அதிக அன்பு உள்ளது. எனவே யாரிடம் அன்பு உள்ளதோ அவர் தந்த பரிசை மறைத்து வைத்திருப்பவர்கள் மிகவும் பத்திரமாக வைத்திருப்பார்கள். பிரம்மாபாவுடைய பரிசு என்னன்னா அந்த நிராகாரி, நிர்விகாரி, நிராகங்காரின்ற பரிசு இருக்கு இல்லையா? அதுதான் குழந்தைகளுக்கு கொடுத்த பரிசு, இறுதி நேரத்தின் பரிசு. அந்த பரிசை எல்லாரும் பத்திரமா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அன்பானவங்க யாராவது பரிசு கொடுத்தா அதை ஞாபகார்த்தமா வச்சிருப்போம் இல்லையா? அதே போல பிரம்மா பாபா மீது உங்களுக்கு அன்பு இருக்குன்னா இந்த பரிசையும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 வார்த்தைகள் தான் பரிசு. அத வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரம்மா பாபாவுக்கு அன்புக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு சிஸ்டர். சரி வாசிங்க. ஆக பிரம்மா பாபா மீது அன்பு உள்ளது என்றால் இந்த 3 சொற்களின் படிப்பின் மீதும் அன்பு இருக்க வேண்டும். இதன் சம்பன்னமாவது அல்லது சமமாகாவது என்பது சுலபமாகிவிடும். நினைவு செய்யுங்கள், பிரம்ம பாபா என்ன சொன்னார். அடுத்த பெற ஆக புது வருடத்தில் பாபாவின் சேவை செய்யுங்கள். ஆரவாரமாக விமர்சையாக செய்யுங்கள். ஆனால் அனுபவம் செய்விப்பதற்கான சேவையை சதா கவனத்தில் வையுங்கள். அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த சகோதரி மூலம் எனக்கு சக்தியின் அனுபவம் ஆயிற்று, சாந்தியின் அனுபவம் ஆயிற்று. ஏனென்றால் அனுபவம் ஒருபோதும் மறப்பதில்லை. கேட்பது மறந்து போகும், கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் மறந்து போகும். அனுபவம் அத்தகைய ஒரு பொருள், அது அவர்களை கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் மறந்து போகும். அனுபவம் அத்தகைய ஒரு பொருள், அது அவர்களை ஈர்த்து உங்கள் அருகில் கொண்டு வரும். தொடர்பில் இருப்பவர்கள் சம்பந்தத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் சம்பந்தம் இல்லாமல் ஆஸ்திக்கு அதிகாரியாக முடியாது. அனுபவம் சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியது ஆகும். அதாவது உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா, அனுபவம் எப்பவும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ஆனா கேட்ட ஞானம் உங்களுக்கு காதுல கேட்டுட்டு இன்னைக்கு வாங்கிட்டு மறந்துடுவாங்க. ஞானம் கேட்கறவங்க மறந்துடுவாங்க. ஆனா ஏதாவது அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை மறக்க மாட்டாங்க. இந்த சகோதரி மூலமே எனக்கு சக்தி அனுபவமா இருக்குது, சாந்தி அனுபவமாச்சு அப்படிங்கிறப்ப ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு இல்லையா உங்களுக்கு, ஒரு ஒரு திருப்தி அனுபவமா இருக்குது அப்படின்னா அந்த அனுபவத்தை அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொன்னாரு? ஆஸ்திக்கு அதிகாரி ஆக முடியாது, ஆக அனுபவம் சம்பந்தத்தில் கொண்டு வரக்கூடியதாகும் அப்படின்னாரு. இது தொடர்புல வரவங்க சம்பந்தத்துல வரணும். தொடர்புல மட்டும் அத்தகைய ஒரு பொருள் அவர்களை ஈர்த்து உங்கள் அருகில் கொண்டு வரும்னு சொன்னாரு. ஆமா, தொடர்புல வரவங்க அனுபவம் செய்துட்டாங்கன்னா சம்பந்தத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்பு வேற, சம்பந்தம் வேற. தொடர்புனா அப்பப்ப வந்துட்டு போறவங்க, சம்பந்தம்னா நெருக்கத்துல வரக்கூடியவங்க. அதான் இந்த அனுபவம் செய்ய வச்சிட்டீங்கன்னா அவங்க நெருக்கத்துல வந்துடுவாங்க. உங்களுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க அப்படின்னா பாபாவுக்கு நெருக்கமாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா கிட்ட சம்பந்தம் வைக்கணும் இல்லையா? அவர் என்னுடைய தந்தைன்னு புரிஞ்சுக்கணும், ஆசிரியரா அவர் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கணும், சத்குருவா அவர் கொடுத்த ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா? அப்பதானே அவங்க ஆஸ்திக்கு அதிகாரி ஆக முடியும். சம்பந்தம் இல்லாம ஆஸ்தி கிடைக்காதுன்னு பாபா இத சொல்றாரு.
ஓகே சிஸ்டர். புரிந்ததா? என்ன செய்வீர்கள்? சோதித்து பாருங்கள். செக்கராகவும் ஆகுங்கள், மேக்கராகவும் ஆகுங்கள். அனுபவம் செய்திக்கின்ற மேக்கராகுங்கள். சேமிப்பு கணக்கு சோதிக்கும் செக்கராகுங்கள். மேக்கர் அனுபவத்தை வந்து மேக்கராகுங்களா, கணக்கை செக் பண்ணும்போது செக்கராகுங்களா, அதுதான் நல்லது. இப்போது அனைவரும் என்ன செய்வீர்கள்? பாப்தாதாவுக்கு புத்தாண்டின் பரிசு தருவீர்களா இல்லையா? புத்தாண்டில் என்ன செய்கிறீர்கள்? ஒருவர் மற்றவருக்கு பரிசு கொடுக்கிறீர்கள் இல்லையா? ஒருவர் கார்டு கொடுக்கிறார், ஒருவர் பரிசு கொடுக்கிறார். ஆனால் பாப்தாதாவுக்கு கார்டு தேவையில்லை, ரெக்கார்டு வேண்டும். கார்டு தேவையில்லை, ரெக்கார்டு வேண்டும். குழந்தைகள் அனைவரின் ரெக்கார்டு நம்பர் 1 இருக்க வேண்டும். இந்த ரெக்கார்டு வேண்டும், நிர்விக்னமாக வேண்டும். இப்போது இந்த ஏதேனும் விக்னத்தை பற்றி கேட்கிறீர்கள் இல்லையா? அப்போது பாப்தாதாவுக்கு ஒரு சிரிப்பின் விளையாட்டு வருகிறது. சிரிப்பின் விளையாட்டு வருகிறது, தெரியுமா? அது எந்த சிரிப்பின் விளையாட்டு என்று? அந்த விளையாட்டு முதியவர்கள் எல்லாம் பொம்மைகளின் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். முதியவர்கள் தான், ஆனால் அவர்கள் விளையாடுவது பொம்மைகளை வைத்து. எனவே சிரிப்புக்கான விளையாட்டு இல்லையா? ஆக இப்போது என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அப்போது தோன்றுகிறது வானப்பிரஸ்த அவஸ்தா மற்றும் விஷயம் எவ்வளவு சிறியது. ஆக இந்த ரெக்கார்டு பாபாவுக்கு பிடிக்கவில்லை. எது பிடிக்கவில்லைன்றது? சரி இருங்க சிஸ்டர், சொல்லிடுறாங்க. கொஞ்சம் குழப்பமாயிடும். சரியா? பாபாவுக்கு கார்டு தேவையில்லை. புது வருஷத்தின் வாழ்த்துக்கள் கார்டெல்லாம் கொடுக்குறீங்களா? அந்த கார்டெல்லாம் பாபா வச்சுட்டு என்ன செய்ய போறேன்? பாபாவுக்கு ரெக்கார்டு வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன ரெக்கார்டு? நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு வேணும். விக்னங்கள், தடைகள் வருது இல்லையா? அந்த தடைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய ரெக்கார்டு நம்பர் 1ல நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடைகளே இருக்கக்கூடாது, தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அது பெரிய தடைகள் ஏதாவது வருதுன்னா அதை சிறுசாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். சிறிய ரெக்கார்டை மொத்தமா, சிறிய தடைகளை மொத்தமா முடிக்கக்கூடிய விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய பிரச்சனை, பெரிய தடை வருதுன்னா அதை சிறுசாக்கணும், சிறுசானதை மொத்தமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அந்த விஷயத்தை நல்லா கவனிச்சு படிச்சுக்கோங்க. பெருசா இருக்க தடையை வந்து சின்னதாக்கணும், சின்ன சின்ன இருக்காலும் முடிச்சு அப்பப்ப சமாப்தி ஆக்கி விட்டுருங்க. ஆமா, அதுதான். இதுக்குதான் அந்த சிரிப்புக்கான கதை என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, குழந்தைங்க பெரியவங்களா முதியவர்களா இருக்காங்க, அவங்க விளையாடக்கூடிய விஷயம்லாம் சின்ன மண்பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா பாக்குறதுக்கு சிரிப்பா தானே இருக்கும். அது போல நீங்க பெரியவங்களா ஆயிட்டீங்க, இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பார்த்து தடையை பார்த்து பயந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ற. இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க தான் பெரியவங்களா ஆயிட்டீங்க இல்லையா, டிராமான்னு ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு கடந்து போக மாட்டீங்களா அப்படின்றது கேட்கறாரு. விக்னங்கள், தடைகளை கடந்து போறதுக்கு ஒரே வழி டிராமா. டிராமா நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா ஈஸியா கடந்து போயிடுவீங்க. அதான் பொம்மை வச்சு பாபா வந்து பொம்மையை வச்சு விளையாடுங்கன்னு சொல்றது வந்து தடைகளை பார்த்து தேங்கி நிக்கிறத சொல்லிட்டு. ஆமா, தயங்கி நிக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத, ரொம்ப நேரம் வீணான விஷயங்கள், வீண் சங்கல்பங்களை எழுப்பிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்குது, அதுதான் மனக்குழப்பம், மனச்சோர்வுக்குள்ள போறதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு பாபா. ஆக இந்த ரெக்கார்டு பாபாவுக்கு பிடிக்கும். இதற்கு பதிலாக ரெக்கார்டு கொடுங்கள். நிர்விக்னமாகி விட்டோம் மற்றும் சின்ன விஷயங்கள் முடிந்து விட்டன. பெரியதை சிறியதாக்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் சிறியதை முடித்து விடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் முகத்தையும் பாப்தாதாவின் முகம் பார்ப்பதற்கான கண்ணாடியாக ஆக்க விரும்புகிறார். உங்களுடைய முகம், நம்மளுடைய முகம் தான் பாபாவை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய கண்ணாடியா இருக்கணும். நம்ம முகம் தான் கண்ணாடி போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கண்ணாடிங்க, நம்ம முகம் பாபாவை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி வாசி. குழந்தையின் முகத்தையும் பாப்தாதாவின் முகம் பார்ப்பதற்கான கண்ணாடியாக ஆக்க விரும்புகிறார். உங்கள் கண்ணாடியில் பாப்தாதா தென்பட வேண்டும். ஆக அந்த மாதிரி விசித்திர கண்ணாடியை பாப்தாதாவுக்கு பரிசாக கொடுங்கள். உலகத்திலோ பரமாத்மாவை காட்டக்கூடிய அத்தகைய கண்ணாடியே கிடையாது. ஆக நீங்கள் இந்த புது வருடத்தில் அத்தகைய ஒரு பரிசு கொடுங்கள். அதாவது நீங்கள் விசித்திர கண்ணாடி ஆகிவிட வேண்டும். யார் உங்களை பார்த்தாலும் யார் கேட்டாலும் பாப்தாதா மட்டுமே அவர்களுக்கு காணப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும். பாபாவின் சப்தம் கேட்க வேண்டும். ஆக பரிசு கொடுப்பீர்களா? யார் கொடுப்பதற்கான திட சங்கல்பம் வைக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டினரும் கை உயர்த்துகிறார்கள்.
சிந்தி குரூப்பும் உயர்த்துகிறார்கள், யோசித்து உயர்த்துகிறார்கள். இந்த பேரை நிறைவேற்றுகிறார். அதாவது முகம் காட்டுற கண்ணாடிய பாபாவுடைய முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிய தந்தைக்கு பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க மூலமா பாப்தாதா வெளிப்படணும், அப்படிப்பட்ட பரிசு தான் பாபாக்கு வேணும். கார்டு கொடுக்காதீங்க, ரெக்கார்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 1 ஆகணும். நம்பர் 1 ஆனீங்கன்னா நம்பர் 1 ஆனதுக்கான அடையாளம் உங்களுடைய முகம் பார்க்க, உங்களுடைய கண்ணாடி, அதாவது உங்க முகம் என்ற கண்ணாடி பாப்தாதா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அல்லது பாப்தாதாவுக்கு சிந்தி நம்பிக்கை உள்ளது. என்ன நம்பிக்கை என்று சொல்லவா? நம்பிக்கை சிந்தி குரூப்பிலிருந்து அந்த மாதிரி ஒரு மைக்கு வெளிவர வேண்டும். என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகி இருக்கிறோம் என்ற சவால் விடுபவராக இருக்க வேண்டும். சிந்தி மக்களை எழுப்பக்கூடியதாக அது இருக்க வேண்டும். பாவப்பட்டவர்கள் அவர்கள் பாவப்பட்டவர்கள் அறிந்து கொள்வதே இல்லை. தேகத்தின் அவதாரத்தையே அறிந்து கொள்ளவில்லை. தேசத்தின் அவதாரத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஆக சிந்தி குரூப்பில் அந்த மாதிரி வெளிப்பட வேண்டும். அவர்கள் சவாலாக சொல்ல வேண்டும், யதார்த்தம் என்னவென்று நான் சொல்கிறேன், சரியா? நம்பிக்கையை நிறைவேற்றுவீர்களா? அது என்னன்னா, சிந்தி குரூப் ஒரு மைக்க தயார் பண்ணணும், அவர் மூலமா சத்தம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்டவங்க வெளிப்படணும் அப்படின்னா, பாவம் இவங்களை அறிந்து கொள்ளவே இல்லை, தேசத்தின் அவதாரத்தை அறிந்து கொள்ளவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மைக்க உருவாக்கி காட்டுங்க சிந்தி குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதாவது அடுத்து என்ன சிஸ்டர், லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் வாசிங்களேன். அது பாபா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வெளிப்பட வேண்டும். அவர் சவாலாக சொல்ல வேண்டும். அவர் மைக்கு சவாலாக சொல்ல வேண்டும். அடுத்துதான் பாபா சொல்றாரு, யதார்த்தம் என்னவென்று நான் சொல்கிறேன். நீங்க உருவாக்கி இருக்கீங்களா உருவாக்கலையா அப்படிங்கறத யதார்த்தத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. சரி, ஓகே சிஸ்டர். யதார்த்தம் என்னவென்று நான் சொல்கிறேன், சரியா? நம்பிக்கையை நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு கேட்கிறார். ஓகே பிரதர். நாலாபுரம் உள்ள சதா அகண்ட மகாதானி குழந்தைகளுக்கு நாலாபுரம் உள்ள பாபாவின் வலது கரமாக உள்ள கட்டளைப்படி நடக்கும் கீழ்ப்படிதலான புஜங்களுக்கு, நாலாபுரம் உள்ள சதா சர்வ ஆத்மாக்களுக்கும் தைரியத்தின் ரெக்கைகளை கொடுக்கக்கூடிய தைரியவான் ஆத்மாக்களுக்கு, நாலாபுரம் உள்ள சதா பாபாவுக்கு சமமாக ஒவ்வொரு கர்மத்திலும் பின்பற்றக்கூடிய பிரம்ம பாபா மற்றும் ஜெகதம்பாவின் அறிவுரைகளை சதா நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. அது இந்த இரட்டை வெளிநாட்டினருக்கு வராங்க. அப்பா இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் பாரதத்தின் வாசிக்கிட்டேன் பிரதர். வாசிங்க சிஸ்டர். என்ன முதல்ல முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தந்தைய உங்க முகம் வெளிப்படுத்தணும், பரமாத்மாவை உங்க முகம் வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட கண்ணாடி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது, உங்க முகம் தான் அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விசேஷமான பரிசை தந்தைக்கு இந்த புது வருடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புது வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் இந்த காரியத்தை அப்படின்னு. சரி, வாசிங்க சிஸ்டர். டபுள் ஃபார்னஸ். இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் பாரதத்தின் குழந்தைகளுக்கு டபுள் குட் நைட் மற்றும் குட் மார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இப்போது குஷி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? எப்போது ஏதேனும் பிரச்சனை வருகிறதோ அப்போது இன்றைய நாளை நினைவு செய்து குஷியில் வர வேண்டும். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் துக்கத்தின் அலை வரக்கூடாது. துக்கம் கொடுப்பவர்களோ உலகின் அநேக ஆத்மாக்கள் உள்ளனர். உலகில் அநேக ஆத்மாக்கள் உள்ளனர். நீங்கள் சுகம் பெறக்கூடிய சுகம் தரும் மலரின் குழந்தைகள் சுகஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். சில நேரம் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் அன்பின் ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் சக்தியின் சாந்தியின் ஊஞ்சலில் ஆடுங்கள். ஆடிக்கொண்டே இருங்கள். கீழே மண்ணின் மீது காலை வைக்க கூடாது, தேக இடத்துல வரக்கூடாதுங்கிறாரு. ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும், குஷியாக இருக்க வேண்டும், அனைவரையும் குஷியாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் மக்களுக்கு குஷியை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதாவது குஷின் ஊஞ்சல் ஆடிட்டே இருங்க அப்படின்னா, ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மா நினைவுங்கிற ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. குஷின் ஊஞ்சல் ஆடுங்க, அன்பின் ஊஞ்சல் ஆடுங்க, சாந்தியின் ஊஞ்சல்லாம் ஆடிட்டே இருங்க, அதாவது தந்தை நினைவுல இருந்து ஆடிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்ப நீங்க குஷியா இருந்து மற்றவர்களையும் குஷிப்படுத்துங்க, குஷியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இதுதான் இந்த நியூ இயரின் ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தடைகளை பார்த்து பிரச்சனையாக கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
தேக உணர்வுல வந்தீங்கன்னா தான் பிரச்சனை எல்லாமே வரும். ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு குஷி தான் அப்படின்னு சொல்றாரு. குஷி, அன்பு, சாந்தி எல்லாமே தந்தை நினைவுலயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். எப்பவுமே குஷி அனுபவம் ஆகல அப்படின்னா, இன்னைக்கு நாள் நடந்துச்சு இல்லையா, இன்னைக்கு நாள் விசேஷமா இருக்கு இல்லையா, இந்த நாள் நினைவு உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது துக்கத்தின் அலைகள் வருதுன்னா இந்த நாளின் நினைவு வரணும். ஏன்னா நீங்க சுகஸ்வரூபமானவர்கள், சுகவல்லலின் குழந்தைகள். அப்ப நீங்க எப்பவும் சுகமுடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துக்கத்துல இருக்கவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் நீங்க தேக உணர்வுல இல்லாம இந்த ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். கார்டு வேணா ரெக்கார்டு வேணுங்கிறத ஞாபகம் வச்சனாலே இந்த சுக ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருவோம் நம்ம. கொடுக்குறாங்க பிரதர். பரிஸ்தா நிலையின் ஸ்திதி மூலம் பாபாவின் அன்புக்கு பிரதிபலன் தரக்கூடிய தீர்வு சொரூபமாகுக. பரிஸ்தா தன்மையின் ஸ்திதியில் நிலைத்திருப்பது பாபாவின் அன்புக்கான பிரதிபலனாகும். அந்த மாதிரி பிரதிபலன் கொடுப்பவர்கள் தீர்வு சொரூபம் ஆகிவிடுகின்றனர். ஆக இப்போது இத்தகைய சேவை செய்வதற்கான தருணம் பெறுவதோடு கூட தருவதற்கான சமயம் ஆகும். எனவே இப்போது பாபாவுக்கு சமமாக உபகாரியாகி புகாரை கேட்டு தனது பரிசா ரூபத்தின் மூலம் அந்த ஆத்மாக்களின் பக்கம் சென்று சேருங்கள் மற்றும் பிரச்சனைகளால் களைப்படைந்துள்ள ஆத்மாக்களின் களைப்பை போக்குங்கள். அதாவது பரிஸ்தா ஸ்வரூபத்துல அந்த ஸ்திதியிலே நிலைச்சிருக்கிறதுக்கு தான் பாபாவுடைய அன்புக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுத்தது போல அப்படின்னு சொல்றாரு. பாபாவின் அன்புக்கு ரிட்டர்ன் என்ன கொடுப்பீங்க? நீங்க எப்பவும் பரிஸ்தா ஸ்வரூபத்துல அந்த உயர்ந்த மனோநிலையில நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்டவங்க தான் தீர்வு சொரூபமா இருப்பாங்க. இப்ப நீங்க தீர்வு பெறக்கூடியவர்கள் கிடையாது, தீர்வு அளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். தீர்வு பெறக்கூடியவர்கள் கிடையாது, தீர்வு அளிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தீர்வு அளிக்கக்கூடியவர்கள் தான் எப்படி இருப்பாங்க? அடுத்தவங்களுடைய புகார்களை கேட்டு அவங்களுடைய புகாருக்கான தீர்வையும் கொடுப்பாங்க. அதான் புகாரை கேட்டு அவங்க பக்கமாவே நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பக்கத்துல இருந்து நீங்க யோசிச்சு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? புகார்ல இருந்து அதாவது இப்போது இத்தகைய சேவை செய்வதற்கான தருணம் பெறுவதோடு கூட தருவதற்கான சமயமாகும். எனவே இப்போது பாபாவுக்கு சமமாக உபகாரி ஆகி புகாரை கேட்டு தனது பரிஸ்தா ரூபத்தின் மூலம் அந்த ஆத்மாக்களின் பக்கம் சென்று சேருங்கள் மற்றும் பிரச்சனைகளால் ஆத்மாக்களின் களைப்பை போக்குங்கள். என்ன வரதான் விஸ்தாரம். ஓகே, அந்த அவர்களுடைய களைப்பை போக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் பக்கமா போய் சென்று சேருங்க. தந்தை பக்கத்திலே இருக்காதீங்க. தந்தை கிட்ட சக்தி வாங்கிட்டீங்க இல்லையா, அவங்களுக்கும் போய் சக்தி கொடுத்து புகார்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சேவை செய்யுங்க. களைப்பற்ற ஆத்மாக்களுக்கு களைப்புடைய ஆத்மாக்களுக்கு களைப்பற்றவர்களா ஆக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா சுலோகம் கொடுக்குறாங்க. வீணானவற்றில் பொருட்படுத்தாதவர் ஆகுங்கள், நியமங்களில் அல்ல. வீணானவற்றில் பொருட்படுத்தாதவர் ஆகுங்கள், நியமங்களில் அல்ல. நியமங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். வீணானவற்றை தான் பொருட்படுத்தாம இருக்கணும். நியமத்துல பொறுப்பெடுத்துட்டு ஸ்ரீமத் படி நடக்காம இருக்கிறதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத் படி கட்டாயம் நடக்கணும், வீணானவற்றை தான் பொறுப்பெடுத்துக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்ரீமத்தை தானே, இதை விட்டா என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ரீமத்தெல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. நியமங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீணான பொருட்படுத்தக்கூடாது, நியமங்களை கடைபிடிக்கணும், ரெண்டையும் பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பா. பேலன்ஸ்லாம் இல்ல, வீணானவற்றை மொத்தமா முடிச்சிடணும். நியமங்களை கடைபிடிச்சீங்கன்னா வீணானவை தன்னால போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். சமீக்கை கொடுத்திருக்காங்க. உங்களுக்குள் உள்ள சமஸ்காரங்களின் வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையில் கொண்டு வர வேண்டும். சமஸ்காரங்களின் வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையில் கொண்டு வர வேண்டும். ஒற்றுமைக்காக நிகழ்காலத்தின் வேற்றுமையை நீக்கி 2 விஷயங்களை கொண்டு வர வேண்டும். ஒன்று, ஒருவரை மட்டும் ஏக்நாமி நினைப்பவராக சதா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவரின் பெயரையே உச்சரிப்பவராகுங்கள். அதோடு சங்கல்பங்களின் சமயத்தின் மற்றும் ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள். சங்கல்பத்தை கம்மியா செய்ய சொல்றாங்க. மற்றும் ஞான கஜானா சிக்கனம், அதுல சிக்கனம்னா எப்படி?
ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள். பிறகு நான் என்பது உள்ளடங்கி ஒரு பாபாவில் அனைத்து வேற்றுமைகளும் உள்ளடங்கி போகும். நான் என்பது உள்ளடங்கி ஒரு பாபாவில் அனைத்து வேற்றுமைகளும் உள்ளடங்கி போகும். அதாவது இங்க சங்கல்பங்களின் சமயத்தின் மற்றும் ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள். ஏன் ஞான கஜானாவை ஏன் சிக்கனம் வைக்க சொல்றாரு? ஏகனாமி எக்கானாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏகனாமி எக்கானாமி. எக்கானாமினா அந்த விஷயம் தான். இருங்க முதல்ல சொல்லிடலாம். முதல்ல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க வேற்றுமையை முடிக்கணும். என்னென்ன வேற்றுமையா இருக்குது, சம்ஸ்காரங்களின் வேற்றுமை எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அதை ஒற்றுமையாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஒற்றுமையாக்கக்கூடியதுக்கு 2 காரியம் செய்ய சொல்லியிருக்காரு. ஒன்று, எப்பவும் ஒரு தந்தையை நினைவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நினைவு எப்பவும் ஒரு தந்தை கிட்ட இருக்கும் போது அந்த விஷயம் சரியாகும். நினைவுனால, எண்ணத்தினால அந்த விஷயம் சரியாகுது. வார்த்தைகள் எப்பவுமே பாபா பாபா என்று உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த சம்ஸ்காரத்தின் வேற்றுமை இல்லாம ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்துதான் என்ன சொல்லியிருக்காரு? சமயம், நேரம், ஞானத்தின் கஜானா இருக்குது இல்லையா, இதுல சேமிப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரத்தை சேமிக்கிறது தெரியும், சமயத்தை சேமிக்கிறது தெரியும். ஞானத்தை கஜானா எப்படி சேமிக்கிறது அப்படின்னா, ஞானம் கொடுத்தது யாரு? பாபா. சரியா? ஞானத்தை சிந்தனை செய்யறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆனா சிந்தனை சேமிக்க சொல்லல, ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள்ங்கறாரு. சிக்கனம் வைங்கன்னு சொல்லியிருக்காரா? அதான் சிக்கனம் வைங்கன்னா அதான் சொல்ல வரேன் நான் என்னன்னு. சங்கல்பத்தை சிக்கனமா செய்யறதா ஓகே, கொஞ்சமா சங்கல்பம் எழுப்புங்கன்னு இருக்காரு. ஞான கஜானாவின் சிக்கனம் வையுங்கள். அந்த கஜானா தான் கொடுத்தது யாரு? பாபா இல்லையா? அதுல நானுங்கிறத கொண்டுட்டு வராதீங்க. நானுங்கிறத கொண்டுட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்கு இல்லாம போகுதுன்னு மேல சொன்னார் இல்லையா முரளி ஃபுல்லா? அப்ப நானுங்கிற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஞானம் கொடுத்தது நானுங்கிற வந்ததுனாலதான் இந்த ஞானத்தினால எனக்கு குணம் வந்திருக்கு, சக்தி வந்துருச்சுன்ற அபிமானம் வந்துடுது. அதத்தான் தந்தை இது ஞானம் கொடுத்திருக்காரு அப்படின்னா அத ஞானம் தந்தையின் பிரசாதம் உணரணும். அதை உணராம இருக்கிறதுனாலதான் சேமிப்பு கணக்கு சேமிப்பாக மாட்டேங்குது. கஜானாவே உங்களுக்கு இல்லாம போயிடுது. நானுங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கே எல்லா ஞானமும் கிடைச்சிருச்சா? நீங்க தான் தமோ பிரதான ஆத்மாவாச்சு. உங்களை சத்துவ பிரதானமா ஆக்குறது யாரு? சிவபாபா இல்லையா? ஞானத்தின் மூலமா தானே இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செய்ய வச்சாரு. அந்த ஞானத்தின் கஜானா மீதும் சேமிப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தாரணை செய்யறதுல சேமிப்பு அதிகமாக்கணும் அப்படின்னா நானுங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா பூரா அழிஞ்சு போயிடும் இல்லையா சிஸ்டர்? அதுக்காக பாபா அந்த கஜானாவையும் கவனிச்சு சேமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஞானத்தின் கஜானாங்கிறது. சமயம் சங்கல்பம் தெரியும் நமக்கு. சமயம் சங்கல்பம் சேமிப்பு செய்யணும். அந்த ஞானத்தின் கஜானா சேமிப்பு செய்யணும் அப்படின்னா நானுங்கிற உணர்வை முடிக்கணும். ஓகே சிஸ்டர். ஏகனாமி எக்கானாமி அந்த விஷயத்த கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. எக்கானமினா சிக்கனமா இருக்கிறது, எல்லாத்தையும் சங்கல்பம் சமயம் ஞான சங்கல்பம் சமயத்தை சிக்கனமா வச்சுக்கிறது. ஆமா. ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.